இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடன் செல்வோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், இந்த காலவெளியில் எனக்கு ஆண்டவர் இந்த ஜீவ மன்னாவை எனக்கு தர போகிறார் என்று சந்தோஷமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய மனிதன் நல்ல பெல்லனாக இருக்கும் வேளையில் எந்த காரியம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் ஜெயமெடுத்தவர்களாக இருப்போம். சத்ருவானவன் வெள்ளம் போல வரும் வேளையில் தேவ ஆவியான தாமே நமக்காக ஜெயக்கொடிய உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் வெற்றியின் மேல் வெற்றியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். எங்களை ஆண்டவர் சிருஷ்டித்ததுக்கு காரணம் என்ன? நாங்கள் எப்பொழுதும் தோல்விக்காக அல்ல, வெற்றி எடுப்பதற்காக, ஜெயம் எடுப்பதற்காக. எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரும். எங்களை சோர்ந்து போகக்கூடிய விதத்தில் காரியங்கள் நடக்கும். ஆனாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம். ஆண்டவர் எங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஃப் காட் பி ஃபார் அஸ், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் எங்களை பட்சத்தில் இருக்கிறார், எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். He is on my side. அவர் வந்துட்டாரண்டா போதும், அவர் நம்முடைய தலைவர் வந்துட்டாரண்டா எங்களுக்கு ஜெயம் இருக்குது, எங்களுக்கு வெற்றி இருக்குது. இந்த காலவெளியில் எங்களுடைய வேத புஸ்தகங்களை மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to the Gospel of Mark chapter 5. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த முடித்து விட்டு அங்கே புயல் அடிக்கிறது, பலத்த காற்று அடிக்கிறது. அந்த காற்று எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன எழுந்து நின்று காற்றை அதட்டினார். இறையாதே முதலாக இரு என்றார். உடனே எல்லாம் கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், எதுவும் நடக்கும். இந்த காலவெளியில் நாங்கள் படிக்க போகிற ஒரு காரியம், 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் வாசித்து படித்த பகுதிகளில் ஒரு காலமும் இயேசு இவ்விதமான ஒரு காரியத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக நான் காணவில்லை. இயேசு பிசாசுகளை துரத்தினார். ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரியான பிசாசுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் படவிலிருந்து இறங்கின ஒன்று அசுத்த ஆவியுள்ள, 2வது வசனம், அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இவ்விதமான ஒரு பிசாசு பிடித்த மனிதனை, இவ்விதமான இந்த விதத்தில் இருக்கிற மனுஷனை அவர் சந்தித்ததாக நான் வாசிக்கவில்லை. இவன் இருக்கிற இடம் பிரேத கல்லறைகள் இருக்கிற இடத்துல. யாருக்கும் கல்லறையில் போய் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, செத்தவர்களை கொண்டு போய் புதைக்கிற இடம். ஆனால் அந்த கல்லறையில் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த பிசாசு பிடிச்ச அந்த மனுஷன் அவன் அங்கே தான் போயிருக்கிறான். அங்கே ஒருவருமே இல்லாத இடத்துல போய் இருக்கிறான், தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே மன அழுத்தம் வந்தால், டிப்ரெஷன் வந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். இலங்கையில் இருந்து நாங்கள் வந்தனாங்கள், இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்தனாங்கள் பாருங்கள். அந்த நாட்களில் ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் என்றால் என்னென்று நீங்கள் அங்கே இலங்கையில் சொல்லுவீங்க, இந்தியாவில் என்னென்று சொல்லுவீங்க? ஒரு ஆளுக்கு டிப்ரெஷன் என்றால் என்ன சொல்லுவீங்க? விசர், பைத்தியம், அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அதுக்கு ஒரு வேறு பேரை இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு ஆக்க சொல்கிறாங்க, ஓ வெதர் இன்றைக்கு சரியில்லை அதனால் எனக்கு டிப்ரெஷன், அப்படி என்ன குடிசையை போடணும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்குள்ள இருக்கிற தேவன் தண்ணி கொதிக்கும் வேளையில் எப்படி அங்கே பொங்கிக் கொண்டு விசில், அந்த கெட்டில் விசில் பண்ணக்கூடியதாக இருந்தால் விசில் பண்ணுமோ, அதுபோல தான் நமக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் மாறாத தேவன், பொங்கிக் கொண்டே சந்தோஷத்தை தந்து கொண்டே எங்களுக்கு எப்பொழுதும் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எனக்கு சோர்வு வந்திருக்குது இல்லையென்று நான் சொல்ல மாட்டேன். கஷ்டங்கள் வந்திருக்குது, வேதனைகள் வந்திருக்குது, துன்பங்கள் வந்திருக்குது. நான் எப்பொழுதும் ஒரே ஹையாக இருப்பேன் என்றதே இல்லை. ஆனால் சில வேளைகளை கீழுக்கு வந்தாலும் எனக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் டைப் பண்ணி கொண்டு வரக்கூடியதாக கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்திருக்கிறார். என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அப்பா நீர்தான் எனக்கு. நான் இந்த பைபிளை இறுக பிடித்து சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த வசனம் தான், நீர்தான் எனக்கு என்று சொல்லி. ஏன்னா இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை, சாதாரணமானது அல்ல. தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆகவே இந்த பைபிள் யாருது? இயேசு. இதை படிக்கும் வேளையில் இயேசு எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். பைபிளை வாசிக்க விருப்பம் இல்லாதவனுக்கு இயேசுவோட ஐக்கியம் வைக்க விருப்பம் இல்லை. இயேசுவோட ஐக்கியம் வைக்க விரும்புகிறவன் என்ன செய்வான்? வேதத்தை படிப்பான். இன்னும் சொல்லும், இன்னும் சொல்லும், இன்னும் சொல்லும், இன்னும் பேசும், இன்னும் பேசும், இன்னும் பேசும் என்று சொல்லி கேட்பான்.
இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் வேளையில் இவன் தனிமையில் இருக்கிறான், இவன் கல்லறையில் இருக்கிறான். அவனுடைய குடியிருப்பு 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு கல்லறை என்று சொல்கிற இடம் எல்லாம் செத்து போனவர்களை அடக்கம் செய்கிற இடம். இன்றைக்கு நாங்கள் கல்லறையில் அல்ல, இயேசுவை கல்லறையில் அடக்கி வைக்க முடியாமல் போய்விட்டது. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவரை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு இந்த கால வேளையில் நாங்களும் கல்லறையில் அல்ல, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். அதுதான் சபையில் இருக்கும் வேளையில் வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம், அதிசயங்களை கண்டு கொள்ளக்கூடியதாக இந்த இடத்துல தேவனுடைய பிரகாசம் வீசும் வேளையில், அவருடைய ஒளி வீசும் வேளையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவனை குறித்து சொல்லப்படும் வேளையில் என்னவென்று சொன்னால், அவன் ஆண்டவருக்கு சமூகத்தில் அங்கே வரும் வேளையில் இந்த பிசாசு பிடித்தவன் அங்கே வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வருகிறான். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான், இயேசுக்கு எதிராக ஓடி வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசுகளுக்கு இயேசுக்கும் அங்கே சம்பந்தம் கிடையாது. பிசாசை ஜெயித்தவர். பிசாசானவன் என்ன செய்கிறான்? கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு போடுகிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் பல பகுதிகளில் பல விதமான வருத்தங்கள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்ல முடியாது, அதுக்கு பேரே இல்லை, என்னென்று தெரியாது. அது கூட போனவர்களுக்கு தான் தெரியும், என்னென்று சொல்லவே தெரியாது. பிசாசானவன் எப்பொழுது மக்களை வைத்து வேதனைப்படுத்தி அவர்களை எப்படியாயிலும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் செய்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் என்று சொல்லும் வழியில் பிசாசானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எங்களுக்கு இருக்கிற சுகத்தை திருட வருகிறான், எங்களை அழிக்கிறதுக்கு வருகிறான், எங்களுடைய வீடுகளில் சமாதானம் இல்லாதபடி ஏற்படுத்துகிறது பிசாசானவன். ஏனென்றால் அவன் எங்களுடைய சந்தோஷத்தை திருடுக வந்திருக்கிறான், சுகத்தை திருடுகிறான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிம்மதியை திருடுகிறான், வாழ்க்கையில் பிரச்சனைகளை போட்டுக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து அந்த 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறான், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணமாக கொடுக்கவும் வந்திருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் வேளையில் பரிபூர்ணமாக ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடியதாக, அவர் நிறைந்து வழியக்கூடியதாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தால் அவர் கூறிய பிச்சு கொண்டு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய தேவன் நல்ல தெய்வம், அதிசயங்களை செய்கிற தேவன். காலையில் ஆரம்பிக்கும் வேளையிலேயே நான் சொன்னேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிப்போம் என்றால், நான் அவருடைய செட்டைகளின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், the name of the Lord is a strong tower, the righteous run into it and they are safe. அந்த ரைச்சஸ்னஸ் எங்களுடைய ரைச்சஸ்னஸ் அல்ல, எங்களுடைய நீதி அல்ல. தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நீதியை நாங்கள் அணிந்து கொண்டு அவருடைய நாமத்துக்குள்ள நாங்கள் போய் அவர் பலத்த துருகமாக இருக்கிறார் என்று சொல்லும் வழியில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்படி என்றால் எங்களுக்கு சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். we are privileged to have that righteousness. எங்களுக்கு அந்த நீதியை தந்திருக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். we are safe, we are protected. நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை அந்த தன்னுடைய நாமம், அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் நாமம் என்று பாடினோம். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 அதிசயங்கள் நடக்கும். அந்த இயேசு என்ற நாமம் எங்களுக்கு உரிமையாக சொல்லக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். இந்த பிசாசு பிடித்தவனை குறித்து சொல்லும் வேளையில் அவன் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஓடி வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 4ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரம் எல்லாம் வாசித்து பார்க்கும் வேளையில் அவர் அன்றைக்கு வந்து கதரனேருடைய நாட்டிலே வந்தார் என்று சொல்லும் வேளையில் அந்த இடத்துல வந்து அவர் வேறு அற்புதங்கள் செய்தார் என்பதை காண முடியாது. பைபிளை அந்த சாப்டரை வாசிக்கும் வேளையில் அவர் வந்து அதிசயங்களை செய்தார், பலருக்கு பிரசங்கம் பண்ணார், போதகம் பண்ணினார், மக்களை விடுதலையாக்கினார், குணப்படுத்தினார் என்பதை காண முடியாது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனுஷனுக்காகவே அவர் அந்த கதரனேருடைய நாட்டுக்கு வந்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. அப்படி என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிறேன், இந்த காலவெளியில் என் இயேசு
உங்களுக்காக தனியாக he has come to meet each and every one of you. தனிப்பட்ட முறையில் he has come here. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார், where 2 or 3 gather in my name, I am in the midst of them. 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று உங்களை பார்ப்பதற்காக, என்னை பார்ப்பதற்காக, என்னை சந்திப்பதற்காக, எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் நன்மையாக போகுதா இல்லையாண்டு அறிந்து கொள்வதற்காக he is in this place. கரங்களை தட்ட மாட்டீங்களா? என் இயேசு எனக்கு வந்துட்டார். அவர் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு எனக்கு காரியங்களை செய்கிறார். விழுந்து கிடக்கிறவனை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். பேதுரு போம்வழியில் சப்பானியை பார்த்து, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி அவனுடைய கருத்தை பிடித்து தூக்கி விட்டது போல இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தை வரும் வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை எங்களை தூக்கி எடுக்கிறதா இருக்குது. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், இந்த கடந்த கிழமையில வேதனையோடு இருந்திருக்கலாம், முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாயிலும் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த தேவனுடைய வீட்டுக்கு வந்ததுனால கர்த்தர் உங்களை சும்மா போக விட மாட்டார். அவர் நன்மை செய்கிறவராக, இப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் வழியில், Galatians chapter 2 verse 20 அங்கே சொல்லப்படுகிறது. கடைசி அந்த பகுதியை வாசிக்கும் வழியில் சொல்லப்படுகிறத வாசிப்போம். பாருங்கள், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என் இயேசு என் மேல அன்பு வைத்திருக்கிறார். இது பைபிள். அவர் பொய்யுரையாதவர். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் காலையில எல்லாம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எனக்கு விருப்பமோ இல்லையோ கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு நடமாடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இல்லையென்றா நான் செத்து போயிருப்பேன். பாருங்கள், ஆண்டவர் என்ன ஸ்பெசிஃபிக்லி தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லுகிறார், அவர் எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், அங்கே ஆரம்பிக்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வாசிங்கள். மார்க் 1:1 வாசிங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற நன்மையான காரியங்கள், கிரியைகள், நற்சாட்சிகள். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. அதுதான் இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த அசுத்த ஆவிகள் இவைகளை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் அந்த அசுத்த ஆவிகள் விதமாக காரியங்கள் நடக்கும். இவைகள் குறித்து நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அந்த அசுத்த ஆவிகள் தங்களுக்கு விருப்பமில்லாத, எங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், கெட்ட எண்ணங்களை கொண்டு வந்து போடும். அவனோட கதைக்காத, இவனோட கதைக்காத, அவனுக்கு எரிச்சல் அடைகிறது, அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறது. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லுங்க, நல்ல ஒரு கார். சில ஆட்கள் இருந்து என்னண்டு இவருக்கு இந்த கார் கிடைச்சது, உனக்கு என்ன? அவனுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு என்று சொன்னால் என்ன பற்றி இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல வீடு ஒன்று கிடைச்சிருக்கு, அவன் எப்படி வாங்கினான்? ஏனி போட்டு தலையை உடைக்கிற, உனக்கிட்ட இந்த களவெடுத்தானே, வந்து கோசைன் பண்ண கேட்டானே? ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணத்தை போடுறது யாருன்னு நான் சொல்ல வருகிறேன், பிசாசு. எரிச்சல் அடைகிறது. அவர் கொஞ்சம் வடிவாக வலிக்கிட்டு வந்துட்டாருண்டா, அவருக்கு இப்போ நடப்பு, அவர் நல்ல வடிவாக வலிக்கிறார், அவருக்கு கிட்ட போனால் பர்ஃப்யூம் தான் மணக்குது, வேர்வை இல்லை, இப்படி ஒரு எரிச்சல். இது யார் போடுறது? சத்தமாக சொல்லுங்க, பிசாசு. அப்போ தீய எண்ணங்கள் அவனை கொல்லவனும், இவனை இல்லாமல் ஆக்கணும், எல்லாருக்கும் முன்னாக இவனை எந்த விதத்திலையும் தலை நிமிர விட்டாமல் நாங்கள் எது ஆளும் செய்ய வேணும் என்று தீய சக்திகள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் இதுக்கு புதுசல்ல. மாந்திரிகங்களை பற்றி கேள்விப்பட்ட ஆக்கள் மாத்திரம் கை வைத்துங்க. மாந்திரிகங்க செய்வினைகள்,
என்னத்துக்கு இதை செய்கிறாங்க? மனுஷன் நல்லா வரணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், இதுக்காக செய்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் போகணும், கெட்டு போகணும். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு 4 bedroom வீடு வாங்கிட்டா உடனே இன்னொரு பிரதரோ சிஸ்டருக்கு விருப்பம் என்னண்டா, நான் 5 bedroom வாங்கணும். எந்த வீடு உண்ட விட விட பெருசு. சொந்த சகோதரர்களுக்குள்ள நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அடிபட்டு செத்துருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் பிசாசுடைய வேலை, பிசாசுடைய வேலை. அப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், இந்த பிசாசுகளுடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால் பேட் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ், ஈவில் ஒர்க்ஸ். அங்கே அவனுடைய கிரியைகளும் தீயவைகளாக இருக்கிறது. பிசாசு அப்படிப்பட்டவன். ஆனால் இந்த காலவேளையில் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது, இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய தேவன் கர்த்தர் நம்முடைய அப்பான்னு சொல்லுவோம். ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, சேம் அத்தாரிட்டி பிசாசு மேலே எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இவைகளை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் சும்மா இருந்துட்டு போகக்கூடாது. சும்மா சேர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்டர் கையை வச்சு ஜெர்மனி போட்டு அதோடு நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக இருக்கணும். எங்களை ஆண்டவர் நடமாடும் வேத புஸ்தகங்களாக வைத்திருக்கிறார். எங்களை பார்க்கும் வேளையில் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல அவர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீங்கள். ஆகவே நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிகிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். நாங்களும் விடுதலை ஆக்க எங்களால் முடியும். கர்த்தரை கனப்படுத்தும் வேளையில், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் வேளையில், கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் வேளையில், அவருடைய வீட்டுக்கு நாங்கள் வரும் வேளையில், அவருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் வேளையில், அங்கே வரும் வேளையில் இங்கே என்னத்தை நீங்கள் படிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறீங்க. வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை என்ன செய்கிறது? உங்களை பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் என்ன செய்ய எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதுனால நாங்கள் மரித்து போக மாட்டோம், நாங்கள் மடங்கி போக மாட்டோம். ஆண்டவர் எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். மிரக்கிள் ஆஃப்டர் மிரக்கிள்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார். அவரை அறியாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Without his permission nothing can happen. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், இவனுக்குள்ள இந்த மனுஷன் என்னவென்று சொன்னார், இந்த மனுஷனுக்குள்ள பிசாசுகள் இருக்கிறது. இந்த மனுஷனுக்குள்ள அநேக அசுத்தாவிகள் இருக்கிறது. இந்த மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் பிசாசுகள் இவனை விழுங்கி போட்டு வைத்திருக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. சங்கிலிகளினாலும் அவனை கட்டி வைக்க ஒருவராலும் முடியாமல் இருந்தது. ஒருவராலும் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. இந்த மனுஷனை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், இவன் கல்லறைகளில் மாத்திரம் இருந்தது மாத்திரமில்லை, அவனை ஒருவராலும் கட்டி வைத்திருக்க முடியாமல் இருந்தது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனுஷன் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், எத்தனையோ பேர் சமுதாயத்தில் இருந்து இவனை கட்டி வைக்கிறதுக்கு முயன்றிருப்பார்கள். சங்கிலிகள்னால வாசித்து பாருங்க. ஏனென்றால் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும், அவன் அநேக தரம், ஒருக்கா இல்லை, அநேக தரம் அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும், விலங்கு என்று சொல்லும் வழியில் என்னது? கையில் நீங்க பார்ப்பீங்க, சிறையில் இருக்கும் வழியில் கையிலையும் போட்டு வச்சிருப்பார்கள். அங்கே காலியம் பெரிய தொழுமரங்கள் என்று சொல்லி அங்கே போட்டு அவங்க எழும்பி நடக்கக்கூட முடியாத அளவுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. காலையும் கையும் கட்டி போடுவாங்க. சங்கிலிகள் மாத்திரமில்லை, பெரிய பெரிய அங்கே தொழுமரங்களை போல இருக்கும், ரெண்டுக்கு இடையில் போட்டு பூட்டு வச்சிருப்பாங்க. இட்ஸ் ஸோ ஹெவி, அவ்வளவு இரும்பு. அவைகளை போட்டு அவனை கட்டி வைத்தாலும் அவனை விலங்குகள்னாலையும் தகர்த்து போடுவானா. எல்லாத்தையும் சாதாரணமாக உடைக்க இயலாது, ஆனால் உடைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகள் சூப்பர் பவர் அதுக்கு இருக்குது. நீங்கள் சில வேளைகளில் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவேன், எங்களோட பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணுவார்கள், சூப்பர் நேச்சுரல் பவர் என்று இயேசுக்கு இருக்குது. இயேசுக்கு சகல எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது. பிசாசுகளுக்கும் வல்லமை இருக்குது.
பிசாசுகளுக்கும் வல்லமை இருக்குது, மறக்கக்கூடாது. இப்போ அந்த வல்லமையை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர், அதுதான் உலகத்தில் இருக்கிறவனிலும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆகவே எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் வல்லமை எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடியதாக இருக்குது. இவன் இந்த சங்கிலிகள் எல்லாத்தையும் அறுத்து போடுவானாம். சில கிழமைகளுக்கு முன்பதாக நாங்கள் வாசித்தோம், சிம்சோனை கொண்டு வந்து கயிறினால கட்டினார்கள். ஆனால் கயிறு எல்லாத்தையும் அறுத்து போடுவான் என்ற தேவ வல்லமை உண்மையில் இறங்குறது. இப்பொழுது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனுஷனை சங்கிலிகளினால கட்டக்கூட முடியாமல் போயிருந்தது. அவனை குறித்து வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசியங்கள் சொல்லப்படுகிறது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு. இவன் என்ன செய்வானா, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு. யோசித்து பாருங்கள், ஒரு பைத்தியக்காரன் தடியெடுத்து அடிச்சு கொண்டிருக்கிறான்டா, நீங்க அந்த பக்கத்தால பயமில்லாம போ அங்கால என்றுட்டு போவீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன் நிற்கிறான்டா ரோடை கிராஸ் பண்ணிடுவோம் நாங்கள். யோசிச்சு பாருங்க, இவனை சங்கிலிகளை போட்டு கட்டுறதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? நீங்கள் சிம்சோன் வாள், இந்த நரிகிற வாள்கள் எல்லாத்தையும் பிடிச்சு அங்கே கட்டினதை பற்றி நாங்கள் பிரசங்கங்கள் கேட்டுக்கிறோம். கேட்காத ஆக்கள் கேளுங்க திரும்ப. ஆனால் இந்த மனுஷனை சங்கிலிகளினாலேயும் விலங்குகளினாலேயும் கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி கட்டியிருப்பாங்க? இவனுக்கு பக்கத்திலேயே போக முடியாது. ஆக்கள் போய்க்க கடிச்சு போடுவான், அடிச்சு போடுவான், என்னவன் செய்வான். ஒரு பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன். இவனை எப்படி பிடிச்சிருப்பாங்க? எத்தனை பேர் பிசாசு துரத்தைக்க நீங்க நின்று பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுகள் துரத்தைக்க பார்த்தாக்கள் கையெழுத்துங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். அதுக்கு ஒரு வித்தியாசமான பலன் இருக்குது. அந்த நேரத்தில் அவர்களை சும்மா பிடிச்சு நிப்பாட்ட முடியாது. நாங்கள் பிசாசு துரத்தை போய்க்க என்னோட கூட வருவாங்க. வந்தா பிசாசு பிடிச்சவனை எப்படின்னா கீழே தள்ளி கீழே விழுத்தி கையையும் காலையும் பிடிச்சிடுவாங்க. பாஸ்டர் நீ ப்ரே பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு வல்லமை இருக்குது. நான் இப்போ என்னத்துக்கு இந்த சொன்னேன் தெரியுமா? பிசாசுகளுக்கு சரியான பெலன் இருக்குது. அந்த நேரத்தில் பெலன் இருக்குது. இவனை எப்படி பிடிச்சி கட்டி இருக்கலாம் தெரியுமா? எத்தனையோ பேர் சேர்ந்து தான் அவனை பிடிச்சிருக்கலாம். எத்தனையோ பேர் சேர்ந்து அவனை பிடிச்சு ரெண்டு கையை பிடிச்சு அவனோட கையை அவனை விழுத்தேலாத உதப்பான். அவனுக்கு எப்படியோ அவனை காலை பிடிச்சு அவனுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. என்ற இரும்பு சங்கிலிகளையே அறுக்கிறவன். யோசிச்சு பாருங்க, இவனை கீழே they have to knock him down என்று சொன்னால் அடித்து தலையில் அடியை போட்டிருப்பாங்க. அடித்தோன்னே கீழே மயங்கி விழுந்திருப்பான். மயங்கி போனோடனே தான் இந்த கட்டுகள் எல்லாத்தையும் போடுவாங்க. போட்டிருக்க கூடும். நான் யோசிக்கிறது, இப்படி கட்டுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு விட்டா இவனுக்கு திரும்பவும் கான்ஷியஸுக்கு வந்தோடனே, சுய அறிவுக்கு வந்த ஞாபகத்து அவனுக்கு திரும்ப வந்தோடனே பேக் டு நார்மலா அவன் என்ன செய்வான்? உடனே எல்லாத்தையும் விட்டச்சிடுவான். நோ ஒன் வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் ஹிம். இன்றைக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனை, சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களோட விருப்பப்படி அவங்க நடக்காமல் இருக்கலாம். வீட்டில் தங்களுடைய சொந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் இஸ் சோ பேட். அது குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றாராக இருக்கலாம், சில வேளைகளில் மோசமாக இருக்கலாம். இன்றைக்கு என்ன செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வளர்ந்துட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கால் அப்பான் த நேம் ஆஃப் தி லார்ட். ஆண்டவரை கூப்பிடுங்க. என்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்ற இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்றி கொடுக்க வல்லவர். இந்த காலவெளியில் எங்களை என்ன செய்கிறார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு தெரியுமா? ஃபெய்த்தை பில்டப் பண்ணி கொண்டிருக்க கர்த்தர் வார்த்தையை தருகிறார். எங்களுக்குள்ள ஃபெய்த் இஸ் ரைசிங் அப். எங்களுக்குள்ள விசுவாசம் பெலன் அடைந்து கொண்டிருக்குது. we are not come to here just on I know this. பிசாசு பிடிச்ச கதை எனக்கு தெரியும். இன்றைக்கு விசுவாசத்தை ஆண்டு தட்டி எழுப்புறதுக்கு என்ன இந்த வார்த்தையை கேட்காம இருக்க பிசாசு போடுவான். டோன்ட் டூ திஸ், ஜஸ்ட் கீப் குவைட் என்று சொல்லி போட்டு படம் கீறி கொண்டிருப்பான். நீ படம் கீறு, நீ சொல்லு, இதில் நீ ஒரு இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணுற ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீ ஒரு சேமனை ஆயத்தப்படுத்தி கொண்டு இவர் கத்தி கொண்டிருப்பார்.
இதெல்லாம் எனக்கு தெரியும். லேகியோன் விடுதலை பெற்றான், அவன் கடைசியாக வஸ்திரம் தரித்திருந்தான், முடிஞ்சது கதை. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கூடாக என்ற விசுவாசத்தை பெல்லப்படுத்தி கொண்டிருக்கிறார். இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸை ஏறி மிதிக்கக்கூடியதாக, முடியாது என்று சொல்லுகிறத தகர்த்து எறியக்கூடியதாக கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களுக்கு அந்த ஃபெய்த்தை தருகிறவராக இருக்கிறார். விசுவாசம் எங்களோட கண்களினால் காணவில்லை, இன்னும் எங்களுக்கு அத்தாட்சி ஒன்றும் இல்லை. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் வேளையில் முடியாதது போல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இம்பாசிபிள் திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். சூழ்நிலை மேலே எங்களை கண்ணை வைக்கக்கூடாது. சூழ்நிலை மேலே கண்ணை வைத்தோம்னா நாங்கள் அமிழ்ந்து போய் விடுவோம், ஒன்றுமில்லாமல் போய் விடுவோம், மன அழுத்தம் வரும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் தற்கொலை கூட செய்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும் வேளையில் நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டிருக்கலாம், கடல் கொந்தளித்து கொண்டிருக்கலாம், படகு அலைகளினால் மோதிக்கொண்டிருக்கலாம். என்ற வாழ்க்கையில் எத்தனை பக்கத்தில் எனக்கு இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, முன்னுக்கு போனாலும் பிரச்சனை, பின்னுக்கு வந்தாலும் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை முடிய, ஐயோ இன்னொரு பிரச்சனை யோசிச்சு கொண்டிருக்கலாம். என்ற ஆண்டவர் இன்றைக்கு அந்த பிரச்சனைகளின் மத்தியில் எழும்பி நிற்கக்கூடியதாக கர்த்தர் உங்களுக்கு அந்த வல்லமையை தருகிறவராயிருக்கிறார். விசுவாசிகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த காலவெளியில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கூடாக விசுவாசத்தை தருகிறவராக இருக்கிறார். we need faith. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கும் வழியில் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு இருக்கும் வழியில் அங்கே பாருங்கள் என்ன செய்வானா, இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரல் இடுவான். யோசிச்சு பாருங்க, இந்த கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்தில் வீடுகள் இருந்தா, அல்லாவிட்டா ஜனங்கள் அந்த பக்கத்தால் போய்கொண்டிருந்தா, இவன் சத்தம் போடுறான்டா, சாமம் 1 மணியா இருக்கலாம், எத்தனை மணிக்கா இருக்கலாம், இவன் எப்போ சத்தம் போடுறானோ ஆட்கள் எல்லாம் ஓ இந்த பைத்தியம் வருதுன்னு போய் பார்க்க போவாங்களா? இல்லை, எடுப்பாங்கள ஓட்டம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனையை பார்த்து ஓட தேவையில்லை, ஓடவே அவசியம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. பிசாசு உங்களை விட்டு ஓடி போகத்தான் வேணும். உங்களுக்கு எவ்வளவு நாள் பிரச்சனை, கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை போட்டு உங்களை கவலைப்படுத்தி உங்களுக்கு இனி இல்லை என்று சொல்லி பலனற்றவர்களாக போயிருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் என்ற இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், என்னவென்று சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி இவ்வளவு காலமும் படுக்கையில் இருந்த மனுஷனை, 38 வருஷ காலமாக பெதெஸ்தா குளத்தண்டையில் இருந்த மனுஷனையும் பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்ன வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு பலனை கொடுத்தது போல இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய குரலை கேட்கவில்லை, என்னுடைய வார்த்தைகளை அல்ல, தேவ வார்த்தையை கேட்கும் வேளையில் தேவ வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, ஜீவன் தருகிறதா இருக்கிறது, உங்களை ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக மாற்றப் போகிறது. இவ்வளவு நாளும் இருந்த விதமாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்திருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுவோம். நீங்கள் வசதியாக இருந்திருப்பீங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார், உயர்த்தி கொண்டு போவார். அது கஷ்டமாக இருக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் வேளையில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணும் வேளையில் என்ன நடந்தது, அங்கே போய் அந்த வேலையை செய்ய தொடங்க தலை சுற்றுது எனக்கு. ஆனால் எனக்கு அவங்க இன்டர்வியூ பண்ண ஆக்கள் சொன்னவங்க, உனக்கு கஷ்டமாக இருந்தால் திரும்பவும் பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ போகலாம், உன்னை வேலையால் நிப்பாட்ட மாட்டோம், திரும்ப பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது நான் பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப போகட்டான்னு யோசிக்கும் வேளையில் இந்த காஃபி பிரேக், இந்த டீ டைம், இந்த டைமில் அங்கே டேபிளில் இருந்து கதைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு நான் சொன்னேன், இது கஷ்டமாக இருக்குதுண்டு. அதில் இருந்தவங்க சொன்னாங்க, விட்டுட்டு வெளியில் திரும்ப இந்த மற்ற டிபார்ட்மெண்ட் வரவே வேண்டாம், ஏண்டா உனக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவங்க தரமாட்டாங்க உனக்கு, ஏன்னா நீ திரும்ப இயலாதென்று விட்டுட்டு வந்துட்டாய். நான் சொல்லுகிறேன், அது முடியாமல் தான் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாகவே அந்த இடத்துல வேலையை செய்து நல்லா சும்மா நார்மலாக, அது கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஈஸியாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபைத்தார். நான் சொல்லுகிறது என்னத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் இவ்வளோ காலமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, ஆனால் ஒரு ஊழியத்தை செய்ய உங்களுக்கு தரும் வேளையில், ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் வேளையில் கர்த்தர் அதை நீங்கள் செய்ய தொடங்கும் வேளையில் கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இந்த இடத்துல உங்களை ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ண சொல்லிக்க, நீங்கள் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வயிற்று குத்து வரும், அந்த நேரத்தில் தான் அம்மாவுக்கு போய் ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு வரும்.
உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிற நேரம் அண்டைக்கு பார்த்து தான் வேறு அண்டைக்கு ஸ்டமக் அப்செட். இப்படி நெடுகிலும் அங்கே கபிலை கூப்பிடுவீங்க. கபிலுக்கு தெரியும் இன்றைக்கு இவங்கள ப்ரீச்சிங் டர்ன் எடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் இன்றைக்கு எப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதா இல்லையா, அதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறார். உங்களுக்கு வித்தியாசமான இவ்வளோ நாள் நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, கொடுக்க மாட்டீங்க, வேலை செய்ய மாட்டீங்க, கதரை அடுக்க மாட்டீங்க, வேக்யூம் பண்ண மாட்டீங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. வந்தால் பான் விற்கிறாங்களா, என்ன விலை போகுது, இது கூட நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது, சமோசாவா இன்றைக்கு வா, இன்றைக்கு இவ்வளோ தான் செய்வோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுறார். என்னென்னா ஊழியக்காரர்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்கள் வேறு காரியங்கள் செய்ய போகிறீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லவே வேண்டாம். எங்களுடைய சபையில் இருக்கிறாங்க பிள்ளைகள், சில வேளைகளில் சில காரியங்கள் செய்ய முடியாது, ஆனால் வந்து இதில் எல்லாத்தையும் துடைத்து க்ளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், உங்களை எடுத்து உபயோகிக்க விரும்புகிறார். உங்களுக்கு கூடாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கூடாக மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. இருளில் இருக்கிற மக்கள், நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் கொண்டாட போகிறார். உங்களை எடுத்து வல்லமையாக பாய்க்க போகிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். திரும்ப அந்த 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்படியில் அவன் என்ன செய்வானாம்? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தானாம். இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, உங்களில் யாரும் செய்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், பிரிஸ்கிரைப் பண்ணி எடுக்கிற மருந்து தான். அதை திரும்ப 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 அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்க எத்தனையோ பேர் பழகி கொள்ளுகிறாங்க. பெயின் கில்லர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்னு சொன்னால் இதை மருந்து எடுத்தால் தான் எனக்கு சுகம். நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ இல்லையோ தெரியாது, சில மக்கள் அவங்க ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. 2 வெப்பம் உதாரணத்துக்கு இன்றைக்கு மத்தியானம் எடுக்க வேண்டிய டேப்லெட்டை எடுக்க மறந்து போய் சாப்பிட்டுட்டாங்க. 4 மணிக்கு ஐயோ பிள்ளை நான் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்க மறந்துட்டேன். நீ செத்து போக மாட்ட, உயிரோட இருப்ப. சில ஆட்களுக்கு டயபிட்டிஸ் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கட்டாயம் சாப்பிடணும் இல்லையாண்டா சொன்ன கூடாதுண்டு, சுகர் கூடும். கர்த்தருடைய கிருபையால தேவனுடைய பிள்ளைகள் சிலர் உபவாசம் இருக்கிறார்கள், செத்து போகல. நான் சொல்றேன், இது மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம், கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்கள். இயேசு தான் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிறவரை விட்டுட்டு போனீங்கண்டா வேற ஒன்றும் கிடையாது. உன் சுய புத்தியின் மேல சாயக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சொந்த புத்தியில சாயக்கூடாது. ஐ கேன் டூ திங்ஸ், ஐ கேன் டூ லைக் தட், ஐ கேன் டூ லைக் திஸ், ஐ கேன் ஈவன் ஒர்க் லைக் தட் ஓர் டூ லைக் திஸ் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். எனக்கு உதவி செய்கிறவர் இல்லாவிட்டால் அவர் தான் எங்களுடைய எபனேசர் என்று சொல்லுகிறது. என்னது? அவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்வார். அந்த தேவன் தான், அவருடைய பேர் தான் இயேசு. அவருக்கு பல நாமங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாமத்தில் நாங்கள் சொல்லும் வேளையில் இயேசு என்று கூப்பிடும் வேளையில் அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். such a loving God, ஆறுதல் அளிக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிறவர், நிம்மதியை கொடுக்கிறவர். எங்களை சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்ய தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் வேளையில் அவர் எங்களை தடவி கொடுத்து மார்போடு அரவணைக்கிற தேவன். என்னுடைய அப்பாவா இருக்கிறார், என்னுடைய அம்மாவா இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறான். நான் என்னத்துக்கு இதை சொல்லுகிறேன்? இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும் வேளையில் சில வேளைகளில் இது வருத்தங்களை அங்கே ஏற்படுத்துறது, வேறு வருத்தங்களை கொண்டு வரும், வேறு வியாதிகளை கொண்டு வரும். கர்த்தர் எங்களை பாதுகாத்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே எங்களுடைய பாவங்களுக்காக அவர் தாமே சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் எங்களுடைய வியாதிகளை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சொஸ்தமாகி விட்டோம், நாங்கள் சுகமாகி விட்டோம். ஆமேன் சொன்னது 1-2 பேர் தான். ஏண்டா இன்னும் வருத்தம் தானே? புது பேலனை தருகிற தேவன், புது பேலன். எத்தனை பேர் ஆண்டுடைய கிருபையால் என்னுடைய தாப்பனாருடைய ஊழியத்திலையும் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கிருபையாக என்னை எடுத்து உபயோகித்திருக்கிறார். செத்து முடிஞ்சுது என்று சொல்லி லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தில் போட்டவர்களை ஆண்டர் பெல்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் உயிரோட. முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் ஆண்டர் இன்றைக்கு மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் என்னத்தான் யோசிச்சு பாருங்கள், எது தான் இருக்கலாம். ஆனால் என்ற தேவன் சொன்னா
இப்போ நாங்கள் டாக்டர் சொல்லிட்டா நம்புகிறோமா இல்லையா? எங்களோட லாயர் சொன்னால் நம்புகிறோமா இல்லையா? எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. டாக்டர் என்ன வர சொல்லிக்கிறேன், பிளட் டெஸ்ட் எடுத்தது அவ்வளோதான். டாக்டர் என்ன கூப்பிட்டுட்டார், டாக்டர் பாஸ்டர் ஒருக்கா ப்ரே பண்ணுங்க, டாக்டர் கூப்பிட்டார். டாக்டர் என்னத்துக்கு கூப்பிட்டார்? அவர் வந்து சொல்ல போகிறார் என்னடா, கவனமாக இருங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். வந்ததே பயத்தோடு தான். நான் டாக்டர்கிட்ட போகும்போது இல்லை செக்கப்புக்கு அல்லாட்டா இது வருத்தம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன்டா, டாக்டர் என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்களேன்னுவா. அப்போ எப்படி நாங்கள் வழக்கத்தை சொல்கிறது? நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன வருத்தமன்றபடியாக தான் நான் வந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன் டாக்டர்கிட்ட, இப்படி இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் டாக்டரை நம்புகிறோம். இன்னும் நான் நெடுகளும் சொல்லுவேன், பைலட்டை பயங்கரமாக நம்புகிறோம். அவர்கிட்ட கேட்க மாட்டோம் எத்தனை வருஷம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னு கேட்க மாட்டோம். இன்றைக்கு இப்போ வந்து பிளெயினில் ஏறும் போது குடிச்சிட்டு வந்தாரா குடிக்காமல் வந்தாரா கேட்க மாட்டோம் கேள்வி. நாங்கள் எங்களோட சூக்கேஸில் தூக்குறது, வந்து அங்கே போடுறது, இங்கே சீட்டை போடுறது, பெல்ட் எடுத்து கட்டுறது, என்ன நடந்தாலும் என்ன விழுத்தக்கூடாது, எது நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வச்சு கொண்டு இருப்போம். ஆனால் பைலட்டில் அவ்வளோ நம்பிக்கை. நான் சொல்லுகிறேன், என்ற இயேசு மேலே அப்படி நம்பிக்கை ஏன் வைக்க முடியாது? என்ற இயேசு சொல்லி இருக்கிறார், அவர் காற்றையும் கடலையும் எல்லாத்தையும் அதட்டினவர். உங்களுடைய சூழ்நிலைகளில் புயல் அடித்து கொண்டிருந்தாலும் அதை நிப்பாட்ட வல்லவர். என்ற இயேசுக்கா முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் பாட்டு பாடுக்க சும்மா பாட்டு பாடுறதில்லை, உண்மைக்கு நாங்கள் சொல்லி பாடுகிறோம். இவன் என்ன செய்தான்? தண்ணியை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களை காயப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, வருத்தத்தோடு துக்கத்தோடு சும்மா தேவையில்லாமல் இருந்து கவலைப்படுறது. தேவையில்லாமல் கவலைப்படும் வேளையில் வருத்தங்கள் வரும், வியாதிகள் வரும். தேவையில்லாத காரியங்களை கவலைப்படுறது. நடக்கிறது எல்லாம் தண்டை பாட்டுக்கு நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும். அப்படியே கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வைப்போம். நான் முன்பு சேமன் ஒன்று கொடுக்குறதுன்னு சொன்னால் நான் இப்பவும் தான் ஒரு டென்ஷனில் நிற்பேன். நான் என்னோடைய பேசுவேன், பைத்தியம் இல்லை. நான் எனக்கே சொல்லுவேன், பி காம், யூ வில் டூ இட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை பேருக்கு சேமனாயத்தை பயப்படுறாங்க? கையொத்த வேண்டாம். ஒரே நடுக்கம். வருவாங்க, எனக்கு முன்னால் நிற்பாங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க, வாய் துறக்கதா, எப்படியெல்லாம் வரும். ஆனால் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் வழியில் அதை ஒன்று நல்லது என்னென்னா, எனக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன். எந்த கெட்டித்தனத்தில் இல்லை, எந்த அனுபவத்தில் இல்லை, எந்த ஞானத்தில் இல்லை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் வழியில் கர்த்தர் எங்களை எடுத்து பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் சொல்லப்படுகிறது என்னவென்னு சொன்னால், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, அவன் ஓடி வந்து, அங்க பாருங்கள் என்னவென்று சொன்னா, அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டானாம். இயேசுவை தூரத்தில் கண்டபோது, இவன் இப்படி மற்றவங்க வரவே பயப்படுறாங்க. அந்த பக்கத்தில் இருந்தவங்களுக்கு, அந்த ஊரில் இருந்தவங்களுக்கே பயம். இவன் எந்த நேரத்தில் வெளியில் வருவான், எந்த இடத்துல நிற்கிறான், கல்லறையில் நிற்கிறானா, ரோட்டில் நிற்கிறானா, எந்த சந்தியில் நிற்கிறான், எந்த மரத்துக்கு கீழே நிற்கிறான், எல்லாருக்கும் பயம். இவன்கிட்ட அம்பிட்டா போச்சு, சங்கிலிகளே அறுத்து எறிகிறவன். இவனுக்கு குடும்பம் இருக்குது, இவனுக்கு இனத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒருவரும் அவனை சேர்த்து வைக்க முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இனத்தவர்கள் இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் இருக்கலாம், எல்லாரும் உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்கலாம். ஒருவன் நல்லா இருக்கும் போல எல்லாரும் வருவாங்க, மச்சான் எப்படியாண்டு வருவான். நீங்கள் நல்லா இருங்க, காசு இருக்குது, சுகம் இருக்குது, நல்ல வசதியாக இருக்கிறீங்க, எல்லாரும் வருவாங்க. நான் இதுக்குள்ளாக போய் வந்திருக்கிறேன். என்னுடைய தாப்பனார் எனக்கு சிறு வயதிலேயே கூப்பிட்டு சொன்னார், நீ நல்லா படிக்கணும், நல்லா வரணும், உனக்கிட்ட இருக்கும் வரைக்கும் எல்லாரும் வருவாங்க, இல்லாமல் போனால் வரமாட்டாங்க. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை நல்லா இருக்கும் வரைக்கும் உங்களோட ஆக்கள் இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படும் வேளையில் நீ தனியாக தான் அழுவாய், சிரிக்கும் வேளையில் எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ற இயேசுவோ அப்படிப்பட்டவர் அல்ல. என்ற இயேசுவோ நீ அழும் வேளையில் அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிறவர் தான் என்ற இயேசு. கரம் பிடித்து நடத்துகிறவர் தான் என்னுடைய இயேசு. எல்லாரும் நான் விட்டுடலாம், கைவிட்டுடலாம், ஆனால் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம், இந்த மனுஷனுடைய இனத்தவர்கள் ஒருவருமே இல்லை. ஆனால் இவன் இயேசுவை பார்த்து ஓடி வந்து அவனை பணிந்து கொண்டு என்று சொல்லும் வேளையில் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடப்பட்டான் என்பதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். அவன் வந்து அங்கே சொல்லுகிறான், என்னவென்று சொன்னால் வாசியுங்கள். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை. பாருங்கள், பிசாசுகளுக்கு தெரியுது யார் இவர் என்று.
உங்களை கண்டாலும் பிசாசுக்கு தெரியும் யார் நீங்கண்டு. இந்த பிசாசுகள் கதைக்கும் வேளையில் சிலதில் சொன்னதில் நான் கேட்டுக்கிறேன். அதற்கு தெரியும் யார் என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிசாசு பிடிச்சவன் இப்பொழுது ஒருத்தரும் அடக்கி வைக்க முடியவில்லை. ஆனால் அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக வந்து அங்கே தலை குனிந்து முழங்கால் படியிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற every knee shall bow and every tongue shall confess that Jesus Christ is Lord. கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். பாருங்க, பிசாசுகள் கூட வந்து முழங்கால் படியிடுகிறத காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், வாசித்து பாருங்கள், சொல்லப்படுகிறது. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் வழியில் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு பாருங்கள், அவங்க அந்த 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று. பிசாசுகளுக்கு தெரியும் என்னவென்று சொன்னா, தங்களுக்கு ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது. பிசாசுக்கு அங்கேயே ஓடி போய் ஒளிய முடியாது. 139ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். அது ஆட்களுக்கு மாத்திரம் இல்லை, பிசாசுகள் கூட கர்த்தருக்கு மறைவாக போக முடியாது. ஆமோஸின் புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அது சரீரப்பிரகாரமான மனிதர்களை குறித்து, அங்கே எதிரிகளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எந்த விதத்திலையும் பிசாசு கூட தப்ப முடியாது. ஏமோஸ் 9 நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். 1-4 மட்டும் வாசித்து பார்க்கும் வழியில் ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவரை விட்டு ஓட முடியாது. ஆண்டவரை விட்டு ஓட முடியாது. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் மற்ற கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. பூமி அங்கே முழாவிக் கொண்டிருக்குது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனுஷன் வந்து அங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவன் சொல்லுகிறான், என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். வாசித்து நாங்கள் அதிகமான காரியங்கள் நான் சொல்ல போகிறதில்லை, சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிசாசானவன் அங்கே சில அசுத்தாவிகள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. எல்லா அசுத்தாவிகள் இப்போமே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிசாசுகளும் வெளியில் வந்திருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. பிசாசுகளை அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில் தள்ளுண்டு போவதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிசாசுக்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தெரியும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களோ நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு ஓவர் டைம் 24 hours இல்லை, அவனுக்கு கிடைக்கிற எல்லா ஹவர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரோம். அதான் பைபிள் ஸ்டடியில் வந்து ப்ரே பண்ணுறோம். இப்போ நாங்கள் புதுசாக புதன்கிழமையிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு ப்ரேயர். என்னென்னு சொன்னால் வந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா கடைசி காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் ஜெபம் பண்ணாவிட்டால் எங்களுக்கு வெற்றி இல்லை, விடுதலை இல்லை. அங்கே நாங்கள் பார்க்குறோம், பிசாசுக்கு தெரியும். அதான் அது சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்தாதபடி, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சத்தமிட்டு சொல்லுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க. 24ஆம் வசனத்தில் சீரப்பேனிக்கியா இஸ்திரி அவர் தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி வந்தாள். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் 29ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது, அவருடைய எண்ணமே, அவர் சொல்லு, நீ போ, வீட்டில் அவள் சுகமாக இருக்கிறாள். அவர் சொல்லவில்லை, அவள் இப்பொழுது சுகமாகி விட்டாள், நீ போ, அவள் சுகமாக இருக்கிறாள். வாசிங்க அந்த 29ஆம் வசனத்தை 7:29 எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார். ஆண்டவர் அப்படி அந்த எண்ணமே, இயேசுடைய எண்ணமே பாருங்க. அவர் ஒரு மனுஷனாக இருந்தார், 100% கடவுளாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். இன்றைக்கு என்னத்தை எங்களுக்கு படிப்பித்து தருகிறார் என்று சொன்னால் எங்களாலேயே முடியும். நாங்கள் கர்த்தரோடு இருக்கும் வேளையில் நாங்கள் யோசிக்க வேண்டியது தான் காரியம் நடக்கும். ஒரு 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 கூட்டத்தில், ஒரு உபவாச கூட்டத்தில், நான் அன்றைக்கு அந்த கூட்டத்தை நடத்தவில்லை, ஆனால் பேசாமல் உட்கார்ந்துருந்தேன். அங்கே ஒரு வாலிப ஒரு பெண் பிள்ளை வந்திருந்தா. அவள் அங்கே கூட்டம் முடிகிற நேரத்தில் அவளுக்கு ஜெபம் பண்ண வேண்டி இருந்தது. பிசாசு ஆட தொடங்கினது. அதுக்கு பின்பதாக அவள் விடுதலை பெற்ற பின்பு அவள் சொன்ன, நான் வந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு முன்னாலே எனக்கு நிற்க முடியாமல் இருந்தது, எரிஞ்சு கொண்டிருந்தது. பிசாசுகள் அவள் கல்யாணம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணம் கட்டி அவள் பிள்ளையும் பிறக்கக்கூடியதாக கர்த்தர் செய்தார். எத்தனையோ ஆப்ரேஷன்ஸுக்கு கொண்டு போகணும் வேண்டாங்க. நான் சொன்னேன், ஆப்ரேஷனுக்கு இனி கொண்டு போக வேண்டாம், ஜெபம் பண்ணுவோம் வேண்டாம். நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், உங்களையும் ஆண்டவர் அப்படி எடுத்து பாய்க்க முடியும். உங்களை எடுத்து பாய்க்க முடியும்.
நீங்கள் பயப்பட வேண்டாம், எதையும் குறித்து பயப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகம் கர்த்தரிடத்திலிருந்து வருவது அல்ல, சந்தேகம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதிசயத்தை கண்டு கொள்ளக்கூடியதாக செய்வார். அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அவைகள் அங்கே சொல்லுகிறது, எங்களை வெளியில் அனுப்ப வேண்டாம். இன்றைக்கு அந்த சீரபேனிக்கியா ஸ்திரியானவள் அவளுக்கு இருந்த விசுவாசத்தின்படி நடந்தது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவைகள் என்ன செய்கிறது? தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று என்ன செய்தாம்? சத்தம வாசிங்கள் 5:7. மிகுந்த சத்தமிட்டு சொன்னானாம். கத்துனுதான். இன்றைக்கு நாங்கள் தேவண்ட பிள்ளைகள் கத்த மாட்டோம். பிரைஸ்லா சொன்ன பிரைஸ்லா. ஆனால் வேற எங்கேயும் போன நல்லா கத்துறது. எடுத்துட்டு வாவன் பக்கத்தில் தான் இருக்கு, நான் கத்துவினம் சொல்கிறேன் எல்லாம். ஆனால் ஆண்டவரை துதிக்கண்டா வாய் திறக்காது. அப்போ பெரிய பயபக்தி. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வாயை திறந்து துதிக்க வேணும். ஆண்டவரை சத்தமிட்டு போற்றி துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், பிசாசு சத்தமிட்டு கத்துது. பிசாசுகள் இப்படி தான் அலக்களிக்கிறது. சில வேளைகளில் அலக்களிக்கிற ஆவிகள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அலக்களிக்கும், சமாதானமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு அதில் அந்த விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வாசிங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, சத்தமிட்டு சொன்னான், ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால். அது சொல்லுகிறது, நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினாலே என் பேர் லேகியோன். லேகியோன் என்று சொன்னால் அங்கே ரோம ராஜ்யத்தில் அங்கே இருக்கிற ஆமிஸ், அது 6,000 up to 6,000 people இருக்கக்கூடிய அந்த கூட்டம். ஆகவே யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள 6,000 பிசாசு. சும்மா 1-2 பிசாசு வந்தாலே தலையடி. ஓமை இல்லையோ? சிலதில் இது பிசாசு சொல்லி போட்டு போவாங்க, இது பிசாசு. உள்ளுக்கு உண்மையான பிசாசுகள் இருந்த வீட்டில் சில வேளையில், இப்போ அதில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. என்னென்னு சொன்னால் 6,000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, தட் இஸ் த ட்ரூத். அவ்வளவு பிசாசுகள் அங்கே வந்து நிற்குது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுக்குது. இன்றைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான், அப்பா அம்மா சொல்கிறாங்க சேர்ச்சுக்கு வாடாண்டு, நான் வர மாட்டேன். ஆனால் வேற எங்கேயும் வடிவா வலிக்கிட்டு சும்மா சூட்டையும் போட்டுக்கொண்டு என்ன மாதிரி எங்கேடா போகிறேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், டேட். சர்ச்சில் சர்ச் வராது. சர்ச் ஏதோ நாத்தம் பிடிச்ச இடம் மாதிரி. அந்த இடத்துல பிசாசுக்கு வேற விருப்பம் இல்லை. ஆனால் இந்த பிசாசு ஓடி வருது இயேசுவை கண்டோடனே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போவான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமில்லை, இப்போமே ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். யாக்கோபு 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 19 யாக்கோபு 2:19 பிசாசுகள் என்ன செய்கிறது? யாக்கோபு எங்கேண்டே தெரியாது, எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம். தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். இன்றைக்கு பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குது. அதுதான் அங்கே பிசாசு அங்கே வந்து அங்கே லேகியோன் அங்கே இருந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். என்றா எங்களை வேதனைப்படுத்தவா வந்துட்டீர், எங்களை கொண்டு போய் அங்கே அவனுக்கு தெரியும் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலில் தள்ளப்பட போகிறான்னு. பிசாசுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, ஒரு நரகம் இருக்குதுன்னு சொல்லி. நரகம் என்பது பிசாசுக்கு முன்னே தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நரகம்தான். உங்களுக்கு இந்த சிஸ்டரோட உங்களுக்கு கோவமெண்டா, எனக்கு கோவமெண்டா, இவங்களை எனக்கு பிடிக்காது அவங்கள பிடிக்காது, வந்தால் தனியாக இருந்து போட்டு தனியாக இருந்துட்டு சர்வீஸை போகிறது, ஒருத்தரோடையும் கதைக்கிறது இல்லை. என்னோட கதைக்கிறதுக்கு ஈக்குவலான ஆக்கள் இல்லை. அப்படித்தான் என்ன, இந்த ட்ரக்ஸ் அடித்து போட்டு நிற்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் கையொத்த மாட்டீங்க, பரவாயில்ல. நான் கேட்டுருக்கிறேன், எனக்கு ஆக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரக்ஸ் அடித்தவன் அடித்து போட்டு, அந்த காலத்தில் என்னுடைய தாப்பன் ஹாலண்டுக்கு போன நேரத்தில், ஹாலண்டில் இதெல்லாம் பயங்கரமாக ஹிப்பீஸ் என்று கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 60s இருந்தது நினைக்கிறேன் ஹிப்பீஸ். இவங்களை அடித்து போட்டு, ட்ரக்ஸ் அடித்து போட்டு, நல்ல நல்ல பணக்கார குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க இவங்க அடித்து போட்டு, இவங்க அந்த ரோட் கரையில் இருக்கேக்காம் யோசிப்பாங்களாம், தங்களை விட இவங்களெல்லாம் பெரிய ஆக்கள் இல்லை,
தாங்க தான் பெரிய ஆக்கள், ஹையாக இருப்பாங்க, ஹையாக போயிருப்பாங்க. ட்ரக்ஸ் அடித்தா நல்ல, அதுக்காக ட்ரக்ஸ் அடித்து பார்க்க வேண்டாம். ஹோலி ஸ்பிரிட்டில் வாங்க, ஹையாக போவீங்க, ஹையாக இருப்பாங்க. வந்தோடனே கீழே வந்தோடனே இன்னும் கூட எடுக்க வேண்டியிருக்கு ட்ரக்ஸ். இன்றைக்கி நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்னு சொன்னால், இவங்க யோசிக்கிறது எங்களை விட வேறு ஒருத்தரும் பெரிய ஆக்கள் இல்லை. ஐ எம் த கிங், நான் தான் பெரிய ஆளன். இந்த மேட்டுமையான சிந்தனை இது பிசாசுகிட்டேருந்து வருது. இந்த லெவல் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்க. லெவல் எப்பவுமே சொல்கிறது கவனமாக இருக்கணும். பிசாசு பயங்கரமான லெவல் காட்டுறவன். அவன் யோசிச்சான் கர்த்தருக்கு மேலே தான் வர வேண்டும் என்று சொல்லி யோசிச்சான், தாழ தள்ளப்பட்டான். அவன் இப்படி என்றாலே ஒரு மியூசிக் வரும், இப்படி என்று சொன்னால் இன்னொரு மியூசிக் வரும், இன்னொரு சத்தம் வரும். பைப்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனை போல வேறு ஒருத்தரையும் சிருஷ்டிக்கவில்லை, அந்த தூதனை போல. இந்த பிசாசான இன்றைக்கு இயேசுக்கு விரோதமாக காரியங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அதான் நாங்கள் பார்க்குறோம். 25ஆம் அதிகாரம் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மேத்யூ சாப்டர் 25 verse 41 எடுத்தால் யார் என்னாலும் வாசிங்க சத்தமா, ஃபாஸ்டா. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. பாருங்க, நித்திய அக்கினி இருக்குது. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் செய்யப்பட்டது. அதை பிசாசு விசுவாசிக்கிறான். ஆனால் இன்றைக்கு விசுவாசி என்று சொல்லுகிற கிறிஸ்தவன் விசுவாசிக்கிறது இல்லை. 2 பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கம் கேட்போம், காணிக்கையை கொண்டு வந்து கொடுப்போம், எங்களை பாட்டுக்கு நாங்கள் போவோம். இல்லை, இன்றைக்கு நாங்கள் மரித்தால் பரலோகம் போகணும். இப்போ நான் கேட்டேன்டா, எத்தனை பேர் பரலோகம் போவீங்கன்னா எல்லாரும் கை வைத்துறது. போக மாட்டீங்க ஆக்கள், போகாத ஆக்களும் கை வைத்துவாங்க. நாங்கள் போவோம்ன்ற எங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சும்மா எல்லாரும் கை வைத்துறாங்க. நாங்கள் கை வைத்தாட்ட சேவிச்சு பூரா வந்துடுவாங்க. இவங்க எங்கள்கிட்ட கதைக்க வருவாங்க ரசிக்கப்படுறதுக்கு. ஒரு நொண்டி பிசாசு ஒரு நாள் பிசாசில் மாநாட்டில் வந்து கதைச்சு தான், நீ என்ன செய்தான்ட்டு பெரிய பிசாசு கேட்டுதான். அப்போ இந்த நொண்டி பிசாசு சொன்னதான், எனக்கு போயிடாமல் நான் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போனியாண்டா கெட்ட கோபம் வந்து தான் இந்த பிசாசுக்கு, பெரிய பிசாசுக்கு. சொன்னேன், ஐயா நான் சொல்கிறத கேளுங்காண்டு. நான் போயிட்டு என்ன செய்தேன், கதிரையில் பின்னுக்கு இருந்தேன். பின்னுக்கு இருக்க என்ன செய்தேன், ஒருவர் நல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர்கிட்ட தலையை போய் தடவி கொடுத்து கொண்டு இருந்தேன். தலைவியை தடவை அவர் நித்திரையாக போயிட்டார். சர்வீஸ் முடித்தோடனே நான் வந்துட்டேன், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே வர வச்சேன். பெரிய பிசாசு சொன்னான், கெட்டிக்காரனடா நீயாண்டு. இன்றைக்கு அந்த நொண்டி பிசாசுகள் அம்மா இருக்க துரத்தவணும். எல்லாம் ஜெர்மனிட்டு வரணும். நொண்டி பிசாசே சர்ச்சுக்கு வரக்கூடாது, எங்களை நித்திரைக்கு போடக்கூடாது. இப்போ நைட் டைம் வேலை முடிச்சுட்டு வந்தவன் வித்தியாசம். ஆனால் நைட்டும் நித்திரை கொண்டு இங்கேயும் வந்து நித்திரை கொள்ளணுமா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், பிசாசானவன் இப்போ திருடுகிறான். வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிறான், விசுவாசத்தை திருடு கொண்டிருக்கிறான், தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க பார்க்குறான். நீங்கள் அந்த 25-41 திரும்ப வாசிங்க. சொல்லப்படுகிறது, பிசாசுகளுக்கு தெரியும் அது எங்கே போகிறது என்று சொல்லி வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. அக்கினி, ஃபயர் ஆஃப் காட் இல்லை, இதில் நிம்மதி இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். லாசருவை குறித்தும் பணக்காரனை குறித்தும் ஐஸ்வர்யவானன் குறித்து சொல்லும் பொழுதில், ஐஸ்வர்யவானுக்கு தான் வேதனை அதிகரித்து கொண்டிருக்குது. அவன் பார்க்குறான் பரலோகத்துக்குள்ளே என்ன நடக்குதுண்டு லாசருவை. ஆனால் லாசருக்கு கதைச்சதாக எங்கேயும் காண முடியாது. லாசரு வேதனைப்படுகிறாக்களை பார்த்து கொண்டு தான் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் அக்கினிக்கு போகக்கூடாது என்பதுக்காகத்தான் அப்பா அம்மா எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க, கூட்டிக் கொண்டு வராங்க. இயேசுவாண்டு வருவான் இல்லை என்று சொல்லி கொண்டு தான் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் கர்த்தருடைய வீட்டுக்கு எப்படியே நான் வந்துடுவோம். ஏன்னா கர்த்தருடைய வீட்டில் வரும்பொழுதில் தான் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு எங்களை சரிப்படுத்துது, திருத்துகிறது, எங்களை சரியான பாதையில் கொண்டு போகுது. நல்ல பாதையில் நாங்கள் போகக்கூடியதாக இருக்குது. வாட்சி பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 12 verse 12 என்னென்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற, பிசாசுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம்தான் தனக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே. வெளிப்படுத்தல் 12:12 ரெவலேஷன் 12:12 அப்படிதானே? ரெவலேஷன் ஓகே, வாசிங்க. இதில்
ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா மிகுந்த கோபம் கொண்டு வருகிறான். இன்றைக்கு அவனுக்கு தெரியுது தனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆகவே அவன் வருகிறான். அவன் கிவில காரியங்களை செய்கிறதுக்கு ஆபத்து வருகிறது. உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இன்றைக்கு ஆபத்து வருது. நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், கலட்டி வச்சுட்டு வேணுமான நேரம் போடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆர்மர் ஆஃப் காட். நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எப்போதும் தரித்தவர்களாக இருக்கணும். எப்பொழுது என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எப்போதும் ரெடியாக இருக்கணும், போவ ஆயத்தமாக இருக்கணும். பிசாசு வரும் வேளையில் நில்லாப்பா கொஞ்சம் நில்லு, நான் உபவாசம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல டைம் இல்லை. பிசாசு வரும் வேளையில் தேவனுடைய வார்த்தை எடுத்து பூம் அடிக்க வேணும். வெற்றியை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், பாதுகாக்க பட்டியத்தை தந்திருக்கிறார். என்ன பட்டியம்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கையில் இருந்து எங்களை வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேணும். எங்களோட இருதயத்தில் வைத்திருக்க வேணும். இதை வாசிக்க வேணும், படித்து கொண்டு இருக்கணும். நில்லு வா வந்துட்டு பைபிளை கொண்டு போயிட்டு போ பிசாசு என்றால் அது தூக்கி எறிஞ்சு போடுவோம். இருதயத்தில் இருக்கணும் வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் வேளையில் 29ஆம் வசனம், மத்தேயு சாப்டர் 8 verse 29. அந்த சம்பவம் இந்த நான் இப்போ இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற சம்பவம் வித்தியாசம். ஆனால் இதில் 8:29 நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே காலம் வருவதற்கு முன்பதாக எங்களை வேதனைப்படுத்த வந்துட்டீரோ. பிசாசுக்கு தெரியும் இயேசு வேதனைப்படுத்துகிறவர். என்ன வேதனைப்படுத்துகிறார்? அவனை தூக்கி மக்கள்கிட்ட இருந்து வெளியில் அகன்று போன்று சொல்லி துரத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்குறோம், பிசாசுகளும் பயப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சில பிசாசுகள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. 2 Peter chapter 2 verse 4. ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வழியில் 7ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மார்க் 5:9 வாசிக்கும் வழியில் உன்னுடைய பேர் என்னென்று சொல்லும் வழியில் லேகியோன் என்று சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஆண்டவர் அந்த பாருங்கள், ஏஞ்சல்ஸ் ஆல்சோ ஹேவ் நேம்ஸ். தேவதூதர்களுக்கும் பேர் இருக்குது. 2 பேர் எங்களுக்கு தெரியும். ஒன்று கேப்ரியல், மற்றது என்ன பேர்? மைக்கேல். 2 பேர். அப்போ இந்த தூதர்களுக்கு பேர் இருக்குது. அசுத்தாவிகளுக்கும் பேர் இருக்குது. அசுத்தம் என்று சொன்னோன்னே விளங்கிட்டு தானே. அசுத்தம் என்றால் அது கூடாதா? பரிசுத்தாவி என்றால் எங்களுக்கு தெரியும், நல்ல ஆவி. அசுத்தாவி இதுக்கு என்ன பேர் என்றால் அது சண்டை பிடிக்கிற ஆவி. ஒவ்வொரு ஆவிக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு. ஒன்று சும்மா இருந்தால் சண்டை பிடிக்குங்கள். சிலதர் நேரம் பறக்கிறபடினால எனக்கு டைமை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். நான் இதை சொல்லி போட்டு நான் போகிறேன். ஒரு அம்மாவுக்கு சண்டை பிடிக்காட்டா நித்திரை வராதான். அவள் எப்போவும் சண்டை பிடிப்பாவா, யாரோடையும் சண்டை பிடிச்சா தான் நித்திரை கொள்ளுவாவா. ஸோ ஒரு நாள் என்ன செய்தா, எல்லா ஊரில் இருந்து ஆக்க சொன்னாங்களா, இந்த அம்மாவோட ஒருத்தரும் கதைக்கக்கூடாது, ஒருத்தரும் ஒன்றும் கேட்கக்கூடாது, பேசாமல் அந்த அம்மா விடுங்க பார்ப்போம் என்ன செய்கிறான்னு. சரியான்னு சொல்லி போட்டு இருக்க இவ பார்த்தா ஒருத்தரும் கதைக்கிறாங்களே இல்லை. இவ என்ன செய்தா, ஒரு தாச்சியை கொண்டு வந்து, இலங்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலங்கை இந்தியாவில் கடலை வளர்க்குற ஆக்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இவ என்னென்னா தாச்சியை கொண்டு வந்து போட்டுட்டு மணலை வச்சுட்டு கல்லும் வச்சுட்டு நெருப்பையும் வச்சு போட்டு வறுத்து கொண்டு வந்து, அதுக்குள்ளே கடலையும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா வறுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆக்கள் எல்லாம் பார்த்து போட்டு போய்க்க ஒரு பொடியை நான் ஆச்சி என்னென்ன வறுத்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ வந்து தான் கோவம், நான் என்ன செய்தாலும் உனக்கு என்னடா, நான் வறுப்பேன் வறுக்காமல் விடுவேன், உனக்கு என்னடா. அன்றைக்கு தான் அவருக்கு நித்திரை வந்தது. இது அவன் சண்டை பிடிக்கிற ஆவி. இது அதுக்காக தான் சொன்னேன். சில ஆவிகள் இருக்குது சண்டை பிடிக்கிறதுக்கண்டே பார்க்கும், பிழை கண்டுபிடிக்கிறதுக்கண்டே இன்னொரு ஆவி வரும். இவர் சொல்லக்க என்னத்தை பிழை கண்டுபிடிச்சிட்டு இவரோட இனி இதற்காக நான் இனி சேர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லி போட்டு நிற்கிறதுக்காகவே வரும் ஒரு ஆவி, சண்டை பிடிக்கிற ஆவி. இப்படி உங்களுக்கு தெரியும், இந்த ஈவல் ஸ்பிரிட்ஸுக்கு கெட்ட ஆவியல் இதுக்கு நேம்ஸ். ஆனால் ஆண்டவர் கேட்கும் வழியில் சொல்லுகிறது லேகியோன்டா, எங்களுக்குள்ள 6000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். எங்களோட எல்லாட்ட பேரையும் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஏனெண்டா எங்களுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம். எவ்வளவு பாய்ஸ்டரஸான ஒரு சம்பவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்.
ஆண்டவருடைய நாமத்தினால பாருங்கள் என்னவென்று சொன்னால் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அவைகள் கேட்கிறது என்னன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பண்டி கூட்டம் இருக்குது, அந்த பண்டி கூட்டத்துக்குள்ளே போகணும்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு உத்தரவு கொடுத்தார். போனோடனே என்ன செய்யுது, கிட்டத்தட்ட ஏறக்குரிய 2000 பண்டிகள் மேலுக்கு இருந்து தண்ணிக்குள்ளே பாஞ்சு செத்துட்டுது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இந்த மனுஷனை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாங்கள் வாட்சி பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, இப்போ இவன் புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். அவன் அங்கே புத்தி தெளிந்து உட்கார்ந்திருக்கிறான். 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்த இருக்கிறதை கண்டு பாருங்க, இப்ப வஸ்திரம் இல்லாம தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த பிசாசுகள் கேட்டது அந்த அந்த திசையை விட்டு போக விருப்பம் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் பிசாசுகள் அங்கே ரூல் பண்ணி கொண்டிருக்கு. நீங்கள் கேட்டுருக்கிறீங்களோ தெரியல, கடல் கடந்து வராதுன்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிறாக்கள் யாரும் இருந்தால் மாத்திரம் கை சுத்துங்க, ஓகே. ஆனால் கடல் கடந்து வருது. பிசாசுகளோட ஏற்றி விட்டா பிளேனில் அது வரும் தானே. ஸோ என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்குது. அதுதான் எங்களுடைய ஏரியாஸில் இந்த இந்த அசுத்தாவியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கடிந்து கட்டி ஜெபம் பண்ணணும். எங்களோட வீட்டில் இருந்து வீடுகளுக்கு பக்கத்தில் சண்டைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குடிச்சு போட்டு வாரான், ட்ரக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறான், இப்படியா. ஸோ வி ஹேவ் டு பைண்ட் தி ஸ்பிரிட்ஸ். இந்த தேசங்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கெட்டாவிகளை கடிந்து கட்டவனும். அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இந்த பிசாசுகள் தங்களை அந்த எல்லையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கேட்ட வழியில் அதில் அந்த பண்டிகளுக்குள்ளே போனோன்னே பண்டிகள் எல்லாம் மறித்து போனதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாய்ந்து விழுந்தது தண்ணிக்குள்ளே. அதுதான் கொள்ள வந்துடுது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மனுஷன் அவன் புத்தி தெளிந்து சுகம் பெற்றவனாக இருக்கிறான். இன்றைக்கு சிச்சுவேஷனை மாற்ற, எவ்வளோ பேட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் மாற்ற ரெடியாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்களோட சிச்சுவேஷன் முடியாதுன்னு சொல்லலாம், பேடாக இருக்குது, ஈவலாக இருக்குது, இட் இஸ் டெரிபிள்னு சொல்கிற வேளையில் கர்த்தர் இஸ் ரெடி டு டூ அ மைட்டி ஒர்க். ஏனென்றா அவர் யோபுக்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒரு வேலியை அடைத்து வைத்திருந்தார். அந்த வேலி தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்குது. கர்த்தருடைய செட்டைகளின் கீழே தான் இருக்கிறோம். அந்த வேலி திறக்கப்பட்டதுன்னு சொன்னால் பிசாசு பூந்துடுவான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் என்னன்னு சொன்னால், வாசித்து பார்க்கும் வேளையில் இந்த புத்தி தெளிந்து இவன் இருக்கிறத கண்டோன்னே இந்த மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவை வெளியில் போவோம் என்று சொல்லுகிறாங்க. பாருங்கள், ஒரு நல்ல காரியம் நடந்தோடனே இயேசுவை வைத்திருந்து எல்லாரும் வந்திருக்கலாம், ஆனால் வரவில்லை. ஆனால் இந்த மனுஷனோ சொல்லுகிறான், இந்த இயேசுவோட நான் போகிறேன், நான் இதில் ஷார்ட்டாக முடிக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த மனுஷன் இயேசுவோடைய போகணும் என்று விரும்புகிறார். இயேசு வந்தார், தன்னை வேலையை முடித்தார், வெளிக்கிட்டார் போட்டில். எல்லாரும் போய் சொல்கிறாங்க, உடனே வெளிக்கிட்டார். அவர் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கே இல்லை, அவரை வரவேற்கிறவர்கள் மத்தியில் அவர் வருவார். வெளிப்படுத்தல் 3:20. நீங்கள் அவரை இன்வைட் பண்ணிங்கன்னா வருவார். உங்களோட வீட்டுக்குள்ளே இயேசுவை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்களா? இயேசுக்கு உங்களோட இடத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? அவரை சொன்னோன்னே அவர் படகுல ஏறும் வேளையில் பிசாசு பிடிச்சவன் சுகம் பெற்று புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். இப்பொழுது அவனும் வரப்போறேன்னு சொல்லும் வேளையில் இயேசு சொல்ல, இல்லை, உண்ட இனத்தாரிடத்தில் போ என்று சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இயேசு செய்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை உங்களுக்கு பிரசங்கம் வேணும் தெரியாது. என்கிட்ட ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா, எனக்கு வீட்டு கூட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. வீட்டு கூட்டத்தில் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இயேசு செய்த நன்மைகளை சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் நடப்பிப்பார். இதுக்கு பைபிள் ஸ்கூலுக்கு போகணுமா ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், எங்களை விட்டாலே நாங்களே. நான் சொன்னேன், அந்த சிஸ்டருக்கு சகையோட கதையை போய் சொல்லுங்க, ஆக்கள் ரசிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர் ஜோஷுவா மூலமாக எத்தனை பேர் ரசிக்கப்பட்டுக்கிறாங்க வீட்டு கூட்டம் வைக்கிற காலத்தில்? என்ன, ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆனால் ஆட்கள் ஆண்டு கொண்டு தொட்டு ரசிப்புல கொண்டு இருக்கிறார். ஒரு ஆள் ரசிக்கப்பட்டால் குடும்பம் ரசிக்கப்படும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், 7ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கண்டா நீங்கள் பார்ப்பீங்க, இயேசு திரும்பவும் வாரார் அந்த பட்டணத்துக்கு. இப்போ நிறைய வருத்தக்காரரை கொண்டு வந்து சுகமாக்குறதுக்கு கொண்டாந்தாங்க. ஏன்னா ஒரு மிரக்கல் விசுவாசத்தை கொடுத்தது.
இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை எடுத்து பார்க்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு தற்செயலாக வரையில் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்து வந்தார். உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார். வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த மனுஷன் விடுதலை பெற்றான், அவன் ஊழியம் செய்தான். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. யாராகிலும் எந்த ஊழியம் என்றாலும் கர்த்தருக்காக செய்ய ஆயத்தமாக உங்களை விட்டு கொடுப்பீங்களா? கர்த்தர் செய்வார். கர்த்தர் வந்து உங்களிடத்துல கேட்கும் வழியில் இல்லை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டாம். நான் உமக்காக செய்வேன், உமக்காக நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் விடுதலை கொடுக்குறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் வழியில் ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் வழியில் மிராக்கிள்ஸ் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். வேறு ஒருவருக்கும் காத்திருக்க அவசியம் இல்லை. இப்பொழுது நான் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். I am facing so many evil things are happening in my life. I am facing so many problems. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. I am trying to solve, but I am unable to solve. நான் அதை தீர்க்க பார்க்க முடியாமல் இருக்குது. God will give you the strength and the wisdom, and He will give you the ability to overcome everything. You will be blessed, healthy, prosperous. கொண்டாந்து கொடுப்பாங்க. இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கும் வழியில் பத்திமேய்க்கு கண் தெரிய வச்சது தேவன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகாருக்கு இந்த மகன் செத்து போகிறத நான் பார்க்க முடியாது என்று அழுது கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டவர் அவருடைய கண்ணை திறந்தார், தண்ணீரை கொடுத்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றினார். இன்றைக்கு இந்த இரவு இந்த மத்தியான நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். எந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி இருக்கிறார் என்று சொல்கிற ஆக்கள் மாத்திரம் எழுப்பி நிலுங்க, மற்ற ஆக்கள் எழுப்ப வேண்டாம். இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு தெரியும், நான் அப்பால போ சாத்தானி என்று சொன்னால் அது நிச்சயமாக போமென்றது எனக்கு தெரியும். ஐ நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். மலையை பார்த்து அகன்று போண்டா போகும் என்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஆக்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். யூ ஆர் கோயிங் டு ப்ரே ரைட் நவ் ஃபார் யோர் செல்ஃப். இன்றைக்கு உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. And God is going to perform miracles. Empty pockets இல்ல, ஆனால் clean suit. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த empty pocket நிரப்ப வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தால் God will do a miracle. God is going to do a miracle. ஆண்டவரால் முடியாத ஒன்றும் இல்லை. என்னோட எத்தனையோ பேர் சாட்சி பகிர்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லை ஒழுங்கா, ஆனால் கர்த்தர் அவங்களை போஷித்து கொண்டிருக்கிறார், அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்த இடமில்லாமல் ஆசீர்வாதத்தை பொழிகிற தேவன் இருக்கிறார். Hallelujah, hallelujah. Now pray for your need. உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரைட் நவ் ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போ வேறு ஆக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். டோன்ட் ப்ரே ஃபார் யோர் பிரதர், யோர் சிஸ்டர், யோர் ஹஸ்பண்ட், ஒய்ஃபுக்கு ப்ரே பண்ண வேண்டாம். ப்ரே ஃபார் யோர் நீட். என்ன பிரச்சனை உங்களோட தேவை இருக்குதோ, இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப் தென் ப்ரே. அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக ஒர்க் அவுட் பண்ண வேணும் என்று சொல்லி எந்த காரியம் என்றாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். Hallelujah. Right now go ahead and pray in the name of Jesus. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் என்னிடத்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்லக்கூடாதா, கர்த்தர் செய்வார். This is a wonderful time God has given you. Hallelujah. இந்த இயேசுவே உங்களை துதிக்கிறேன் சுவாமி, துதிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வேதனையோடு கவலையோடு ஆண்டவா பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணு தெரியாமல் ஆண்டவா தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத், உயிர்த்தெழுந்த நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளும் அகன்று போன்று கட்டளையிடுகிறேன். விடுதலை கிடைக்கட்டும் சுவாமி, சமாதானம் வரட்டும் சுவாமி, ஒரு ஆறுதல் வரட்டும், நிம்மதி வரட்டும், ஆண்டவர் ஒரு தைரியம் வரட்டும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி இப்பொழுது சந்தோஷம் அடைய கிருபைத்து கொடுக்கும்படி கேட்கிறேன். உங்களுடைய சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி கேட்கிறேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த தீராத எந்த காரியமா இருந்தாலும் அது அகன்று போன்று கட்டளையிடுகிறேன். இவர்கள் விடுதலை பெறுவார்களாக. தொடர்ந்து சுவாமி ஆண்டு உங்களை தங்களுடைய சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாவிட்டா உங்களை விட்டு பின்வாங்கி போனவர்கள் யாராலும் இருந்தால் திரும்பவும் இந்த காலவெளியில் உங்களாண்டிய தங்களை அர்ப்பணித்து வர ஆண்டு இந்த நல்ல நேரத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாராகிலும் கர்த்தரண்டை நான் நெருங்கி வர வேணும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன் தான், ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் அவரை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். என்னால் இயன்றதை நான் கர்த்தருக்கு செய்ய போகிறேன்.
நான் கர்த்தரோடையில் நெருங்கி ஜீவிக்கணும், அவரும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். I want to give my life once again to the Lord. ஆண்டவருக்கு திரும்ப அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I am a child of God. நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் கர்த்தருக்கு என்னை மீண்டும் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிற ஆக்கள் யாரும் இருந்தால் இதில் உங்களோட கையை வைத்துங்க. உங்களுக்கு ஆச்சரியம். எஸ், God bless you, 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 God bless you. கரங்களை கீழே விடுங்க, கரங்களை கீழே விடுங்க. Because it's God, it is God, it is God. God loves you, God loves you. கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார், உங்களை நேசிக்கிறார். அதனால தான் நீங்கள் கரங்களை உயர்த்துறீங்க. God is continuously, he is embracing you. உங்களை அப்படியே அரவணைக்கிறார். அவர் is going to bless you, he is going to do something great, something big, wonderful, marvelous things. நீங்க ஆட்கள் ஆச்சரியப்பட போறாங்க, what is happening in your life. and இதாவே இந்த நேரத்தில் என் சுவாமி கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா அன்பின் ஆண்டவரே, இவர்கள் உங்களோடு ஐக்கியம் வைக்கும் வேளையில அப்பா நீங்க அதிசயங்களை, அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை அன்பின் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில நீங்க நடப்பிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக வாழட்டும். சபையார் உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க இயேசுவே. இந்த நாள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் நியாயமான காரணத்தின் நிமித்தமாக ஆண்டவர் தடைப்பட்டிருக்கிறவர்களுடைய தடைகளை நீக்கும்படி கேட்கிறேன். பிளவினர்களை, வருத்தங்களை எல்லாத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்கும்படி கேட்கிறேன். தூர இடங்களுக்கு விடுமுறைக்கு போயிருக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். சபை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு மத்தியானம் நடக்க போகிற இங்கிலீஷ் சர்வீஸையும் ஈவினிங் நடக்க போகிற ஜூம் சர்வீஸையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணை அழுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தியாக்குறார். கழுக்கு சமானமாக என் வாய் திரும்ப வாழவை போல் ஆகிறது. ஒடுக்கப்படி யாருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.